ஹாய், வெல்கம் பேக் டு கீர்த்திஸ் ஜேர்னி. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொங்கல் க்ளீனிங் தாங்க போயிட்டு இருக்கு. நான் இது டியூஸ்டே எடுத்த விலாகு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஊரில் எல்லாம் பொங்கலுக்கு வந்து 1 வீக் லீவ் போலங்க. இங்கெல்லாம் லீவெல்லாம் தரமாட்டாங்க. ஆஃபீஸு ஸ்கூலு எல்லாமே இருக்கும். ஈவினிங் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கணும். பெரிய செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டு இருப்போம் நாங்கள், அவ்வளோதான். இது பாருங்கள், டைனோ நம்ம வீட்டு வாண்டு இருக்குது பாருங்கள், அதோட ஃபேவரட். சாப்பிடும்போது டைனோ வேணும், தூங்கும்போதும் டைனோ வேணுங்க. பில்லோ கவர், பிளாங்கெட் எல்லாமே டைனோ பிரிண்ட்டு தான். அதில் 20 நேம் சொல்லுவா டைனோ. எப்படி அது அவளுக்கு அது மேலே க்ரேஸ் வந்ததுன்னே தெரியல எங்களுக்கே. டைனோசர்னால் நமக்குலாம் டைனோசர் மட்டும்தான் தெரியும், ஆனால் அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்காமா. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹீட்டரு. இது நம்ம வின்டர் டைமில் வந்து கை காலில் ரொம்ப சில்லுன்னு ஆகும்போது நம்ம இந்த ஹீட்டர் வச்சு உட்காந்துக்கலாம். ரூமுக்குமே கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும். அப்புறம் பாப்பாவோட புக் ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்தேங்க. இது ஒரு செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினோம் நாங்கள். இந்தியன்ஸ் கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நல்ல யூஸ்ஃபுல்லுங்க. பிக்சர்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் இதெல்லாமே. இந்த புக்ஸ் எல்லாமே அவள் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி கீழ் ஷெல்ஃபில் தான் வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்டோரி புக்கு, இந்த ப்ளேடோ இதெல்லாம் வச்சுருப்பேன். இது டிவி ஸ்டாண்டுக்கு கீழே வரும். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நான் இந்தியாவில் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க, அப்புறம் அவங்க சொல்லி தான் நான் ஆர்டர் போட்டேன். உங்களுக்கு லிங்க் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா இந்த அஜாக்ஸ் யூனிவர்சல் கிளீனர் நீங்கள் சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. கிளாஸ் ஸ்டவ்லேருந்து மிரரு, உட்டன் கபோர்ட்ஸு எல்லாருக்குமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுதான் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. எனி டைம் வந்து இந்த ஹீட்டர் வந்து ஓடிட்டே இருக்கனால நமக்கு ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்குலாம் சில டைம் வந்து மூக்கில் பிளட் வந்துடும். அதனால் இந்த ஹியூமிடிஃபையர் வாங்கி வச்சுருக்கோங்க. நைட்டு வந்து இதில் தண்ணி ஊற்றி ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா ரூமே வந்து கொஞ்சம் பார்த்து பயந்துராதீங்க. என்னடா மாஸ்க் மாதிரி போட்டிருக்காளேன்னு. இது என்னென்னா மிஸ்டர் மசில் அவன் கிளீனர்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த கிளாஸ் டாப் எல்லாமே நம்ம சமைக்கும்போது இந்த குழம்பு எல்லாமே கீழே கொட்டி கொட்டி பொங்கி வரும் இல்லைங்க. கீழே கொட்டினாலே இந்த மாதிரி பிடிச்சிக்கும். இல்லைன்னா நம்ம ஸ்க்ராப்பர் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரப்பெல்லாம் போட்டோம்னா ஸ்க்ராட்ச் ஆயிரும். அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா. நான் ஸ்ப்ரே பண்ண மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours விட்டுட்டா இந்த மாதிரி அந்த ஆயில் ஸ்டெயினு எல்லாமே இந்த மாதிரி வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிடணும். நான் ஃபஸ்ட்டு இந்த டிஷ்யூ வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இது ரொம்ப ஈஸிங்க. கையும் வலிக்காது, நம்ம சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெட்டெக்ஸ் வச்சு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம் நல்லா தொடச்சி எடுத்துருவேன். நான் இதை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீன் மாதிரி பண்ணிடுவேன். இது வந்து அவனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிரும். வீட்டுக்குள்ளே குளிராதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது இந்த ஹீட்டிங் சிஸ்டம் இருக்குங்க. வீட்டுக்குள்ளே எல்லா ரூம்லேயுமே இந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்குல்லங்க, அந்த மாதிரி ஹீட்டர் எல்லா ரூம்லேயுமே இருக்கும். ஒரு 18 டிகிரிலேருந்து 20 டிகிரி வரைக்கும் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு வீட்டுக்குள்ளே வந்து வார்மாக தான் இருக்கும். ஈவினிங் ஆனால் தான் கொஞ்சம் சில்னஸாக இருக்கும். டைம் ஒரு 12:45 ஆயிடுச்சுங்க. பாப்பாவை பிக்கப் பண்ண கிளம்பிட்டேன். இந்த வின்டர் வந்துட்டாலே பக்கத்தில் கடைக்கு போகிற கூட எல்லாமே எடுத்து மாட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 லேயர் ட்ரெஸ் போடணும், தெர்மல்ஸ் போட்டுக்கணும், அப்புறம் இந்த வின்டர் ஜாக்கெட் போட்டு தாங்க கிளம்பணும். இல்லைன்னா பயங்கர குளிர் அடிக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும்போது தான் ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த வருஷம் வந்து வீக்கெண்ட்லேயும் வரலிங்களா, வீக் டேஸில் வருது. அதனால் அவரும் ஆஃபீஸ் போயிடுவார், பாப்பாவும் ஸ்கூல் போயிடுவா. ஒரு நார்மல் டே மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு vlogல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.